ஸோ guys, வெல்கம் டு அவர் சேனல். guys, இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மூணார் தான் போயிட்டுருக்கோம். போன வாட்டி மூணார் சொல்லியிருப்பேன், ஆனால் மூணார் போகல, பிளான் கேன்சல் ஆகி கொடைக்கானல் போய்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அது வீடியோ கூட என் சேனலில் இருக்குது, போய் பார்க்குறதுனா பாருங்கள். இப்போ கன்ஃபார்ம் மூணார் போயே ஆகணும். டைம் பார்த்தீங்கன்னா மணி 4:05. ஸோ அதனால் இன்றைக்கி சீக்கிரம் கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஒரு 4 o'clock போலே மூணார் போயிடலாம்னு சொல்லிட்டு பிளானு, பார்க்கலாம். ஸோ இப்போ எதுவும் தெரியாது, இருட்டில் நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நான் வெளிச்சம் வந்தோடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நீ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டோல் தாண்டிட்டோம். இப்போது கிளம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 72 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். கரெக்டாக எந்த இடம்னு தெரியல, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க மாதிரி இருந்தது. சரி, நான் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். 8 9 நீ பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் போகிறோம். நாங்கள் ஒரு டியூப் 200 ஒரு எம்டிஎம், மீதி யாரும் வரல, வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. போன வாட்டி மூணார் போகிறேன்ட்டு கேன்சல் ஆனதால அப்செட் ஆகிட்டாங்க என் பசங்க. கொஞ்சம் குளிருது, பனி ரொம்ப வர பெய்யுது. ஸோ காய்ஸ், ஓரளவு பார்த்தீங்கன்னா இப்போ விடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவு தெரியும். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா செம்மையாக குளிருது, முடியல எங்களால். மணி 6:25. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். எந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி, திண்டுக்கல், உடுமலைப்பேட்டை போயிட்டு அப்படியே மறையூர் வழியாக மூணார் போகலான்னு பிளானு. ஸோ அதுதான் போயிட்டுருக்கோம். பின்னாடி வந்தவன் ஆளை காணும். பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணார் போயிட்டு இன்றைக்கி முடிஞ்ச அளவு சுற்றி பார்த்துடணும். சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த காலையில் பார்த்தீங்கன்னா வாகமான் கிளம்பலான்னு ஒரு பிளானில் இருக்கும். இடுக்கி வாகமான், இடுக்கி டேம் பார்க்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா அதெல்லாம் அலோடு இல்லைன்றாங்க. சரி, அதுதான் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வைக்கிறது எல்லாம். ஸோ அதனால் முடிஞ்சால் இடுக்கி டேமு, அங்கே வேறு எதனா இருந்தால் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வாகமான் கிளம்பலாம் மாதிரி பிளானு. மறுநாள் காலையில் வாகமானில் ஒரு 2 பிளேஸ் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் சென்னை. ஸோ இதான் பிளான். பார்க்கலாம் கரெக்டாக நடக்குதான். பார்த்தீங்கன்னா க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 அவ்வளோதான், அதுக்கு மேலே தாண்டல. ஏன்னா இப்போ சேஞ்ச் ஆகிற டைமு, விடிகிற டைம்ன்றதுனால ரொம்ப ஸ்பீடு ஓட்ட வேண்டாமே. அதாவது மைலேஜும் வேறு வேணும்ல. ரெகுலராக சாப்பிடும் ஒரு டீ கடை, அந்த டீ கடை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, டோல் பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, அங்கே உட்காரவே இடம் இல்லை. பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தான் நினைக்கிறேன். இது இன்னும் விழுப்புரம் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டிஃபன் பார்த்தீங்கன்னா திருச்சி போய் சாப்பிட்டுக்கலாமான்னு இருக்கோம், பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட். ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்தால் சேலம். நம்ம இப்போ சேலம் போல் ஸ்ட்ரெயிட்டாக திருச்சி போகிறோம். உடுமலைப்பேட்டை தாண்டணும் டோலு. இன்னொன்று குளிருது. டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:21. 223 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும். காலியாக இருக்குது. ஒரு 120 க்ரூஸ் பண்ணியிருந்தா இன்னும் போயிட்டுருக்கலாம் போல். இன்னொரு 50+க்கு. ஏய், பெட்ரோல் வர இல்லை, ரிசர்வ் வந்துச்சு, பெட்ரோல் போடணும். என் ஃப்ரெண்டோட வண்டியில் வர மிரர் கண்டி வந்துச்சு, என்ன பண்ணுறது தெரில. மெக்கானிக் செட்டில் கொடுத்தா மாட்டுவானான்னு தெரியல. த்ரெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ஸோ காய்ஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் இருக்கும். திண்டுக்கல் முன்னாடி, அதான் திருச்சிக்கும் திண்டுக்கலுக்கும் நான் சென்டராக இருக்குது மணப்பாறை. திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. டைம் ஐயோ வாட்ச் போயிடுச்சு, மணி 11 ஆகுது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதான் இங்கே இவ்வளோ சீக்கிரம் திருச்சி வந்தது. வந்துட்டோம் 10 மணிக்கெலாம் வந்துட்டோம் திருச்சிக்கு. இந்த மாதிரியே கிளம்பிடணும் போல் எப்பவுமே. இப்போ ஒரு தோசை சாப்பிட்டோம், என் லைஃப்பில் மோசமான தோசை அதுவாக தான் இருக்கும். அவ்வளோ மோசமாக இருந்தது தோசை. கோல்டாக வர இருக்குது, உடம்புலாம் சளி பிடிச்சிட்ருக்கு. இங்கே வேறு தூரல் போட்டே வர இருக்குது. அங்கே வேறு கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. கேஸ் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு, லைட்டாக தூரல் போட்டுட்ருக்கு. கடுப்பாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் தூரலாக இருக்குது. சரி காய், சரிங்க, நான் கழட்டி வச்சுட்டு நின்று அப்புறம் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டவுன் இது இந்த சைடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸ்ட்ரைட்டாக போனால் பழனி. ஸோ பார்த்தீங்கன்னா பழனி ரூட்டு ஜாயின் பண்ணிட்டோம். பிரிட்ஜு கீழே போக சொல்லிச்சு, நாங்கள் பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டோம். அப்புறம் ஒரு பள்ளத்தில் இறக்கி இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்ல இன்னும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் காமிக்குது. 102 கிலோமீட்டருக்கு காய்ஸ். ஒரு 2-3 கிலோமீட்டர் இப்படி தான் ரோடு வந்துட்டுருக்கு, பேட்ச் பேட்சாக இருக்குது. என்னடா ஒரு 100 கிலோமீட்டர் 2 மணி நேரம் காமிக்குதுன்னு பார்த்தேன். இந்த ரோட்டில் எங்கேருந்து ஸ்பீடாக ஓட்டுறது, ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. பழனிக்கு போகிற ரோடு இது. ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் இந்த ரோட்டில், நல்லா தான் இருந்தது. இப்போ நான் எப்படி ஆகிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரம் வந்துட்டோம். இன்னும் உடுமலைப்பேட்டை பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா சுற்று தான் அது. தேனி ரூட்டு ஆல்ரெடி போன மாதிரி இருந்ததுனால சரி இந்த ரூட்டு புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, வேறு எதுவும் இல்லை. ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில காய்ஸ். இப்போ ரோடை பாருங்கள் எப்படி இருக்குது, கடுப்பாக இருக்குது. தெரிந்தால் தேனியை வழியே போயிட்டுருக்கலாம். இதே லேட் ஆகிடும் போல். மணி இப்போ 12:45. காய்ஸ் இந்த வியூ மட்டும் பாருங்கப்பா, யாராவது ஃபுல்லாக தென்னை மரம். இன்னும் பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்டர்ஸ் இருக்குது உடுமலைப்பேட்டை. டைம் பார்த்தீங்கன்னா 1:15. நிறைய பேர் ஒன்று வேலை ஏறுறாங்க. ஸோ உடுமலைப்பேட்டிலேருந்து லெஃப்ட் எடுக்கிறோம். அமராவதி டேம் அதெல்லாம் இந்த சைடு தான் இருக்குது போல். காய்ஸ் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டிலேருந்து மூணார் பார்த்தீங்கன்னா 84 கிலோமீட்டராம். நான் ஏதோ ஒரு 40 கிலோமீட்டர் நினச்சேன், பார்த்தா 84 கிலோமீட்டர் காமிக்குது. 4:30 மணிக்கு தான் போகுமா, 4:45. ஐயோ, இந்தளவு தெரிஞ்சிருந்தா தேநீர் போயிட்டுருக்கலாம் போல்.
நல்லா இருக்குது ரூட்டு. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போகிறோம். கேரளாவில் போட்டால் அது வேறு தொல்லை. என்ன ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபைனிங் அனுப்பிட போகிறாங்க. அதனால் இங்கே இருக்க சொல்லியே கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம் ஃபாஸ்ட்டாக. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செக் போஸ்ட் தாண்டிட்டோம். 20 ரூபா ஒரு வண்டிக்கு வாங்கினாங்க செக் போஸ்ட்டில். அவங்க வேறு வழியில் எங்கேயும் நிறுத்தாதீங்கன்னு சொல்லி வேறு அனுப்புகிறாங்க. என்னான்னு தெரியல. ரொம்ப சின்னதாக இருக்கு ஆனால் ரோடு. இனிமேல் இந்த ரூட்டில் தான் யானைலாம் வரும்னு நினைக்கிறேன். டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு வேறு போட்டிருக்கு. ஏதோ யானை ஃபோட்டோ இருக்குது. ஒரு யானை என்ன வந்தாலும். இன்னும் பார்த்தீங்கன்னா 67 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மூணாறு டவுனுக்கு. இது இல்லாத இன்னொரு செக் போஸ்ட் இருக்கா என்னான்னு தெரியல. இது ஒன்று தானா கேமரா வேறு என்னான்னு தெரியல. பயமாக இருக்குது. இன்னும் போலீஸார்னா பிடிச்சிட்டு அலோடு இல்லைன்னு அது இதுன்னாங்கண்ணா பார்க்கலாம். இந்த ஃபாரஸ்ட் வர வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கன்னா மாட்டிக்க வேண்டியதான். செஸ்ட்டில் மாட்டுற ஸ்டாப்லாம் வாங்கியிருக்கேன். முடிஞ்சால் அதில் மாட்டிக்க வேண்டியதான். அப்புறம் ஆனைமலை டைகர் ரிசர்வ் வேறு லெவல்ப்பா. செம பெருசாக இருக்குது. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வராங்க போல் இங்கே உள்ளே. பார்த்துட்டே போனோம் ஏன்னா எதுனா வருதான். அபரத்திலாம் சாணி இருக்கு. பார்க்கலாம் நம்ம டைம் ஏதாவது வந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம நேரம் தான் எதுவுமே வர மாட்டேங்குது. வீடியோஸ்லாம் பார்க்குறோம் ஒரு யானை போகுதுன்றாங்க. அது இது எதோ சொல்கிறாங்க. வீடியோலாம் காட்டுறாங்க. நான் ஏற்கனவே அதிரப்பள்ளி போயிட்டு இருந்தேன். அப்பயும் எதுவுமே இல்லை. ஒரு அனிமல்ஸ் கூட பார்க்கல. ஆமாம் யானை மட்டும் பார்த்தேன். ஓரமாக தண்ணி குடிச்சிருந்தது. இது பாருங்க சாணி தான் இருக்குது. இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்கும். அங்கே தண்ணி குடிச்சிருந்தது. அது கிளியராகவே தெரியல. அதுவும் வேறு லெவலில் இருக்கும். அதிரப்பள்ளி ரூட்டு வால்பாறை டு அதிரப்பள்ளி. நாங்கள் ரிட்டனாக அந்த சைடு வந்தோம். நிறைய பேர் ரிட்டன் வரமாட்டாங்க. அப்படியே பாலக்காடு போயிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. சின்னதாக தான் இருக்குது ரோடு. ஒரு லாரி வந்தாலே கஷ்டம் தான் போல். இந்த சைடு ஒரு லாரி வந்தால் 2 பஸ் வந்தால் கஷ்டம். வீடியோஸ்லாம் பார்த்தேன் நான். சரி அதனால தான் இந்த ரூட்டு வரலாம் அப்படின்னு. இதில் எங்கேயும் நிறுத்தாதீங்கன்னு வர சொல்லி அனுப்பிச்சாங்க. திரும்ப சொல்ல அங்கே இருக்கோம். வேறு லெவலில் இருக்கும். நோ பார்க்கிங், டோன்ட் ஸ்டாப் த வெஹிக்கிள். அப்பா ஏதோ டேம் இருக்குப்பா. இடுக்கி டேமோ அப்புறம் அமராவதியோ. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கு. கேரளா செக் போஸ்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இடம் காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. யாராவது வந்துகிட்டே இருக்கு. இங்கே பாருங்க சாணி இருக்குது. தண்ணி வரும் போல். தண்ணியே இல்லை. ஸோ அதான் சொன்னேன். அங்கே பாருங்க சரியாகவே தெரிஞ்சிருக்காது. எங்களுக்கு டைம் வேறு இல்லை இப்போது. ரோடு ஃபுல்லாக சாணியாக இருக்குது. அந்த கடைசி இந்த கடைசி வர இந்த பாருங்க. மேலே பாருங்க ஃபுல்லாக ஃபாகு தான்.
மணி 2:30 மணி. வேற லெவலுப்பா. இவர் எப்படி அலோவ் பண்ணாங்க? திடீர்னு ஏன்னா என்ன வந்துச்சுன்னா கேரளா செக் போஸ்ட் வரும் எங்கே வருதா இல்லையா? அது வந்துடுச்சு. அங்கே பாருங்க, ஃபால்ஸ் மாதிரி செம்மையாக இருக்கு பார்க்குறது. தண்ணி போகுது அதில். அது மேலெல்லாம் கூட போகிற அது போட்டிருக்காங்க, அது ஈபி லைன் தெரியுதா? அதில் அது போகுது. தண்ணி சவுண்டு கேட்குதுல நல்லா. கேட்குதான்னு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் மாட்டுற மாதிரி ஸ்டாப் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டாப்பில் தான் இப்போ கோப்ரோ மாட்டியிருக்கேன். ஹெல்மெட்டில் மாட்டினா தானே கேட்பாங்க. சரி, இதெல்லாம் மாட்டி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரளா வண்டி பார்க்குறேன். கேரளா ஆட்டோ. சரி, இல்லை இது என்ட்ரி ஆன ஒன்று எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நேம் போர்டு, வண்டி, விலங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. நான் இப்போ ஏன்னா சின்ன மார்க்கெட் மாதிரி வரும் பாருங்க. ஃபஸ்ட் டைம் நான் வரது வெளி ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாடுகளே சுற்றி இருந்துட்டு கேரளா வருது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக. நான் மைக் போட்டு பேசலை, நார்மலாக தான் பேசுகிறேன். ஒருத்தர் கேட்குறது தெரியல. கைஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா டீ செடியெலாம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. போப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. மேலே தெரியுதா? சூப்பராக இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா முன்னார் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 15 கிலோமீட்டர் இருக்கு. இப்போயே குளிர ஆரம்பிச்சிச்சு, வேலையை ஓட்ட முடியல. பாரு எப்படி இருக்குப்பா. வியூ பாருங்க, வேற லெவலில் இருக்கு. ஆள்லாம் இருக்காங்கடா. கேஷ் பார்த்தீங்கன்னா மூணாறு வந்தாச்சு. இனிமேட்டு ரூம் எடுக்கிற வேலை தான்.